மயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன். வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னப்பன் செந்திலாண்டவனை வேண்டிக் கொண்டு முதல் கார்டு பார்த்திங்கன்னா, தன்னம்பிக்கை உள்ளவங்களுக்கு முருகன் எப்போதுமே தோள் கொடுப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். முருக பக்தர்கள் எப்போவுமே முருகன் மேலே வச்ச நம்பிக்கையை கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கோங்க. நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கலாம். இப்போ உலகமே கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு இல்லையா? போர் அது இதுன்னு போகுது, அதனால் விலைவாசி ஏற்றம்னு எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் முருகனை நம்பினவங்க எப்போவுமே முருகன் நம்மளை காப்பாற்றுவாருன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு தோள் கொடுப்பார். அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்கல. இல்லை வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கேற்ற சரியான வேலை அமையலை. நல்ல வேலையில் தான் இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி அந்த வேலையில் வந்துகிட்டே இருக்குது. நிம்மதியாக என்னால் அந்த வேலையை பார்க்க முடியலை அப்படின்னு வேலை சார்ந்து, ஜாப் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை வேலையில் மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, ப்ரமோஷன் ஹைக் இல்லை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, வேலை சார்ந்து எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் முருகனோட வேலுக்கு பாலபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் கோயிலில் போய். இல்லை வீட்டில் சின்னதாக இப்போ நிறைய பேர் வேல் வச்சுருப்பாங்க. அப்படி வீட்டில் நீங்கள் வேல் வச்சுருக்கீங்க, அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் உங்கள் கையால் அதுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் வேல்லாம் இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை தோறும் பாலபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. திருச்செந்தூரை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா திருச்செந்தூர் குருஸ்தலம் வேறு, அதனால் உங்களுக்கு அந்த குருவோட பலமும் நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியும் உயர்ந்த பலனும் கட்டாயமாக கிடைக்கும். அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச அளவு அன்னதானத்துக்கு நிறைய கொடுங்க. இப்போ வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வர்ற வருமானத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்கள். மாதத்தில் ஒரு தடவை நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் ஓம் சரவணபவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி அன்பர்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.